மெல்லத் தெளிந்து சொல் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகம் என்று நம்பப்படுகிறது. அதில் நாளாக அதை பிரிச்சிருக்காங்க. நீதித்துறை வருகிறது, அப்புறம் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் வருகிறது, அப்புறம் அதிகாரிகள் இந்த எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. அதில் நான்காவதாக ஊடகம் வருகிறது. எமர்ஜென்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. என் வயது உடையவர்கள் அதை கேட்டிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த போன்ற நிகழ்கால தலைவர்கள் பேசுவதை கேட்டிருக்கோம். அது ஒரு இருண்ட காலம், பத்திரிகை துறை முடக்கப்பட்டது. அதுலேயுமே சில ஜாம்பவான்கள் மக்களுக்கு உண்மை போய் சேர வேண்டும், அன்றாட தேசத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிரம்ம பிரயத்தனம் எடுத்து பல ரிஸ்கை எடுத்து வாழ்வையே பணயம் வைத்து செய்திகளை திரட்டி அதை அச்சுக்கு ஏற்றிருக்கிறத செய்திகளெல்லாம் கேட்க முடிகிறது. அதை இன்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில தருணங்களில் அதை உணரவும் முடிகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது பேச்சாலும் எழுத்தாலுமே வளர்ந்த ஒரு இயக்கம். குறிப்பாக அந்த திமுக மறைந்த முன்னாள் முதல்வர் கடிதம் எழுதியே உடன்பிறப்புகளை அவர்களின் அன்பை சேகரித்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார். முரசொலி அப்படிங்கக்கூடிய ஒரு நாளேடையுமே அவர் நடத்தினார். ஆகவே அவரும் ஒரு பத்திரிகையாளர். அடுத்ததாக இவர்களுக்கெல்லாம் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஈரோட்டு பெரியவர், அவருமே குடியரசு அப்படிங்கக்கூடிய ஒரு நாளிதழை நடத்தினார். ஆதலால் அவரும் ஒரு பத்திரிகையாளரே. நிறைய தொடர் சம்பவங்களை பார்க்குறோம். நம்ம பத்திரிகையாளர்களுமே தலைவர்களை கோபம் மூட்டி ஏதாவது சீண்டி சில விஷயங்களை வாயில புடுங்க பார்க்குறாங்க. அதன் மூலியமாக அது ஃப்ளாஷ் ஆகி 2 நாளைக்கு அது பேசு பொருளாக இருக்கிறது. அது சில சமயங்களில் திட்டமிட்டு நடைபெறுகிறது. சில சமயங்களில் அடுத்த தலைவர் சொல்றதை இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது பொது தளங்களில் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது கோபமாக அதை பேசிடுறாங்க. அதை வச்சு செய்தி நிறுவனங்களுமே அதை அது வியூஸ்க்காக அப்படி பண்ணிடுறாங்க. ஒரு காலத்தில் பத்திரிகை துறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வணிக நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு சேவை ஆற்றும் ஒரு துறையாக இருந்தது. இன்னைக்கு அது அப்படி இல்லை. பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை புதியதாக ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமர வைப்பதற்காக அல்லது டீப் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை அதிலிருந்து இறக்குவதற்காகவுமே இப்போது பத்திரிகை நிறுவனங்கள், தனியார் என்ஜிஓஸ் அதெல்லாமே இப்போது செயல்படுது. இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கழகத்தைச் சேர்ந்த RS பாரதி சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஊடகங்களை என்ன சொன்னார் அப்படின்னு. வேசி ஊடகங்கள், ரெட் லைட் ஏரியா மீடியா அப்படிங்கிற மாதிரியான கடும் சொல்லையெல்லாம் அவர் உதிர்த்தார். அப்போ எத்தனை பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்னா பெருசா யாரும் கண்டுக்கல அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக ஜாஃபர் சாதிக், அவர் பெயர் சில காலங்கள் பெரிதும் அடிபட்டது பத்திரிகையில, செய்தியில். ஏன் அப்படின்னா அவர் கடத்தல் மன்னன் அப்படிலாம் தம்ப்நெயில் போட்டாங்க, பத்திரிகைகள் செய்தி வெளிவந்தது. அவருக்கு உதவியதாக திமுக பிரமுகர் சிற்றரசு, ஒரு மாவட்ட தலைவராக இருக்கார் அவர் இடத்த போய் ரைடு பண்ண போயிருக்காங்க. அந்த காட்சிகளை ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த செய்தி சேகரிப்பாளர் அதை சேகரிக்க போகும்போது அவரை கட்டி வைத்து அடித்ததாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. இதற்கு பெருசா குரல் எழும்பியதாக எனக்கு தெரியல. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு குரல் எழுப்பியிருந்தாங்க. பட் பத்திரிகையிலேயே இருக்கக்கூடியவர்கள், அறத்தோடு நாம் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்காக குரல் எழுப்பினார்களா அப்படின்னா நமக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் இன்று நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, திரு TR பாலு அவர்கள், திமுகவின் மூத்த அமைச்சர், அவர் நீதிமன்றம் வாசலில் சில பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரே, அண்ணாமலை அவர்கள் இப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறாரே அப்படிங்கக்கூடிய கேள்விகளை கேட்டு அவர் ஹி லாஸ் இஸ் கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்லணும், கோபம் அடைகிறார். அப்போது கோபம் அடைஞ்சிட்டு அவர் பதில் சொல்கிறாரு, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு அளவுக்கு மேலே அவருடைய கோபம் வெளியில் வருகிறது. பத்திரிகையாளர் அந்த நிருபரை பார்த்து போயா அப்படிங்கிறாரு. இப்போ அவர் மட்டும்தான் அப்படி சொன்னாரா? அண்ணாமலை அவர்கள் கூட பத்திரிகையாளர்களை பார்த்து கூலிக்கு வேலை பார்க்குறவங்க தானே, உங்களுக்கு எவ்வளோ கூலி, உங்களுக்கு 2000 வேணுமா 3000 வேணுமான்னு கேள்வி எழுப்பினாரே, அதுவும் சர்ச்சையானதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம், பொது தளத்தில் சில சமயங்களில் இவங்க தலைவர்கள்
இந்த மாதிரி பேசுறது நல்லதில்லை. ஆனாலும் கோபத்தை கிளப்பக்கூடிய கேள்விகளை நிருபர்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு எழுப்புவதும் சரியல்ல. நமக்கு பார்க்குறோம், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த மீடியா எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணிச்சு. திட்டமிட்டு அவரிடம் வேண்டுமென்றே சில கேள்விகளை விஷமத்தனமாக எழுப்பி அவரை சிக்க வைத்து அவரை கோபப்படுத்தி இந்த மீடியா எப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஊடகத்துறைக்குன்னு ஒரு அறம் இருக்கிறது. இப்போ ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து, போயா நீங்கள் ரெட் லைட் மீடியா தானே, அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய இவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த மீடியாவும் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு சார்பு ஊடகங்கள் தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சென்னை பிரஸ் கிளப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல இளைஞர்கள், புதிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எதுவும் குரல் எழுப்புவார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பெரிய மீசை கொண்ட புலனாய்வு புலி என்று அழைத்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. இது சரிதானா அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கணும். பொதுவெளியில் ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து போயா அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிறதுக்கு அவர்கள் கண்டன குரல் எதுவும் எழுப்புவார்களா? அல்லது முன்னாள் முதல்வர் மறைந்த திமுகவின் தலைவர் ரொம்ப செல்லமாக சொல்லுவார், மவுண்ட் ரோடு விஷ்ணு அப்படிம்பாரு. அவரெல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை உலக ஜாம்பவான். இது போன்ற செயல்களை அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறார்களா? திமுகவில் இப்போ ஒரு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பொதுவெளியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரியாம போயிட்டாங்களா? அது எதனால அப்படிங்கிறது தெரியல. ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் மேடை பேச்சை கொண்டே மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள், பதவியை பெற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்று சமீப காலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா? பொதுவெளியில் வாய்க்கு வந்ததை அவர்கள் பேசி விடுகிறார்களா? இதெல்லாம் முதல்வருக்கு நெருடலை ஏற்படுத்துமா படுத்தாதா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஊடக அறத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு பத்திரிகையாகட்டும், பிரிண்ட் மீடியா ஆகட்டும் அல்லது விஷுவல் மீடியா ஆகட்டும், ரெண்டுமே உண்மையான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர வேண்டும். இது போன்ற சுயமரியாதை இயக்கம்னு சொல்லக்கூடிய திமுகவிலிருந்து ஒருவரின் மரியாதையை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நம்ம தொடர்ந்த 3 சம்பவங்களை பார்த்தோம். இது மட்டுமே இல்லை, பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலும் தமிழகத்தில் நிலவுகிறது. திருப்பூர் அருகே ஒரு பத்திரிகையாளரை பகல்லையே வெட்ட வந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். சேலம் அருகே மணல் திருட்டை படம் பிடிக்க சென்ற அந்த கேமராமேனை அடித்தது, கேமராவை பிடுங்கினது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் நிலவுகிறது. மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம், தேசிய ஊடகவியலாளர் சங்கம், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இது போன்ற மரியாதை குறைவாக பத்திரிகையாளர்களை நடத்தக்கூடிய சமயங்களில் கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.